பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை எழுப்பி இன்றும் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாரை பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம். கார்கே தலைமையில் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். கட்சி பேதமின்றி அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். வடசென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் 30 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சுரங்கப்பாதை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான சொத்து வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி. மதுரை மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நம்பிக்கை.